Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட்டு 5/6/2024. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு 2 o'clock அந்த டைமுக்கு ரீச் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஆக்சுவலாக நேற்று நைட்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் சார் கொஞ்சம் போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. கண்டினியூஸாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்டையும் பேரண்ட்ஸுக்கிட்டையும் பேசிகிட்டு இருந்ததுனால இதை கொஞ்சம் லேட்டாக போஸ்ட் பண்ணுறோம். இது ஆல்ரெடி உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். நிறைய சோசியல் மீடியாவில் யூடியூப்பில் எல்லா பக்கமே வந்துருச்சு. இந்த மாதிரியான ஒரு நீட் ஸ்கோர் அப்படிங்கிறது பாசிபிளாக இல்லையா அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போது ஒரு கேண்டிடேட்டு 719, அதாவது 720க்கு 719 மார்க்கு, 720க்கு 718 மார்க். இப்போ இந்த மாதிரியான டோட்டல் இதுக்கு ப்ரீவியஸ் இயரில் வந்திருக்குதா, இல்லை இந்த மாதிரியான மார்க் அப்படிங்கிறது எப்படி பாசிபிள் சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னமும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க, இல்லை SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அதே போல் இன்னமும் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். விஷயம் என்ன அப்படின்னா 720க்கு 719 மார்க் வாங்கியிருக்காங்க, 720க்கு 718 மார்க் வாங்கியிருக்காங்க. இது எப்படி பாசிபிள்? இப்போது பார்த்தீங்கன்னா என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏதோ ஒரு NTA ரிசீவ்டு ஃபியூ ரெப்ரசன்டேஷன், இதுக்கு மாணவர்கள்கிட்டையும் இருந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. And court cases from the candidates of NEET UG 2024 raising concerns of loss of time during the conduct of examination of 5/5/2024. இந்த தேர்வுனால நிறைய டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் such cases represents were considered by NTA under the normalization formula which has been devised and adopted by the Honorable Apex Court wide its judgment dated 13/6/2028. இந்த தேதியில் அந்த நீதிமன்ற உத்தரவின் பேரில் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாஸ் கம்ப்ளீட்டட் டு அட்ரஸ் த லாஸ் ஆஃப் டைம் ஃபேஸ்டு பை த கேண்டிடேட் ஆஃப் NEET UG 2024. The loss of examination time was ascertained and such candidates were compensated with the grace marks. ஓகேங்க சார், அது என்னென்னமோ சொல்கிறீங்க, ஒன்றும் புரியல. இப்போ என்ன அப்படின்னா, ஒரு கேண்டிடேட்டுக்கு 718 மார்க் வந்திருக்குது, அவர் 719 மார்க் வந்திருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 720 அவுட் ஆஃப் 720 ஒரு கேண்டிடேட் வாங்கியிருக்காரு அப்படின்னா இது எப்படி இருக்கலாம்? ஒரு கொஸ்டின் ஒரு கேண்டிடேட் 150க்கு 180 கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காருன்னா 720 மார்க் வரும். கரெக்டுங்களா? அதே ஒரு கேண்டிடேட்டு 150 கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காருன்னா 150 × 4 எவ்வளோ வரும்? 600 மார்க் வரும். கரெக்டுங்களா? அதுவே ஒரு கேண்டிடேட்டு 179 கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காருன்னா அவளுக்கு எவ்வளோ மார்க் வரும்? 9 4 சார் 36, 7 4 28, 31, 9 36, 7 4 28, 31, மிச்சம் 3, 4 × 1 4, 716 மார்க் வரும். கரெக்டுங்களா? அப்போ ஃபஸ்ட் மார்க்கு 720, அதுக்கப்புறம் 716, அதுக்கப்புறம் இன்னொரு 4 மார்க் போச்சுன்னா 712, இந்த மாதிரி தான் மார்க் போயிட்டுருக்கோம். அப்போ நடுவில் 718, 719 அப்படிங்கிற மார்க்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க அப்படின்னாங்க. நானும் கால்குலேட் பண்ணி பார்த்தேன், அந்த மாதிரியான மார்க் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு கொஸ்டினை ஸ்கிப் பண்ணுறாரு. இப்போ 716 மார்க்கு, இப்போ இங்கே என்ன பார்த்தோம்? 716 மார்க்குக்கு 179 கொஸ்டின் ஒரு கேண்டிடேட்டு கரெக்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? 716 மார்க்கு. ஒருவேளை ஒரு கொஸ்டின் அவர் ஸ்கிப் பண்ணியிருக்காருன்னா 715 மார்க் வரும். அப்படி இல்லாமல் 718 மார்க்கோ இல்லை 719 மார்க்கோ அப்படிங்கிறதுக்கு எனக்கு என்ன விளக்கம் சொல்கிறது அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதை பற்றி இல்லைன்னா ஒரு விளக்கமான கால்குலேஷனோட NTA தரப்பில் இருந்தோ அல்லது எக்ஸ்பர்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி இருக்கிறாங்க NTA தொடர்பாகவோ, இல்லது பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இவங்கெல்லாம் இது எப்படி பாசிபிள் அப்படிங்கிறத ஒரு விளக்கம் கொடுத்தாங்கன்னா மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும்
ஒரு தெளிவு கிடைக்கும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் என்டிஏ தரப்புலேருந்து ஒரு பப்ளிக் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கொஷின் பேப்பர்லாம் வந்து எங்கேயும் லீக் ஆகலை, எக்ஸாம்ஸ் வந்து நடந்துச்சு. மற்றபடி சோசியல் மீடியாலேயோ இல்லைன்னா வந்து இந்த மாதிரியான தகவல் பரவிட்டு இருக்கிறதுல கொஷின் பேப்பர் லீக் ஆகலை அப்படின்னு ஒரு மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இதுவும் வந்து என்டிஏலேருந்து ரிலீஸ் பண்ணினது தான். ஆனால் அந்த கால்குலேஷன் அப்படிங்கிறது எங்கேயோ இடிக்குது, சால்வ் ஆக மாட்டேங்குது. இப்போ எப்படின்னா யார் படித்தாலும் ஒரே கணக்கு தான். என்ன கணக்கு? 2 + 2 அப்படின்னு யார் போட்டாலும் 4 மார்க் தான். கரெக்டுங்களா? 4 தான் ஆன்சர் வரணும். 3 - 2 அப்படின்னா நீங்கள் போட்டாலும் அதே 1ங்கிற ஆன்சர் தான் வரணும், நான் போட்டாலும் அதே 1ங்கிற ஆன்சர் தான் வரணும். இப்போ அந்த வழியில் நம்ம பார்க்கும்போது 180 கொஸ்டின் கரெக்டு அப்படின்னா இன்ட்டு 4ன்னு நான் போட்டோம்னா 720 மார்க் வருது. கரெக்டுங்களா? அப்போ நீங்கள் போட்டாலும் அதே தான், என்டிஏ போட்டாலும் அதே தான், வேறு யாராவது போட்டாலும் அதே தான். இல்லை சார் நான் 179 கொஸ்டின் கரெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு இன்ட்டு 4 போட்டோம்னா நம்ம சொன்ன மாதிரி 716 மார்க் வரும். கரெக்டுங்களா? அதை விட்டுட்டு இங்கே சொன்ன மாதிரி 718 மார்க் வந்துச்சு, 720 மார்க் வந்துச்சு அப்படின்னா அது எப்படிங்கிறது எனக்கு தெரியல, மாணவர்களுக்கும் தெரியல, பெற்றோர்களுக்கும் தெரியல. ஸோ மாணவர்கள் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் இந்த வீடியோவை நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம். இதுக்கான விளக்கம் தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தினீங்கன்னா அது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம SAPVS யூடியூப் சேனலினுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டையும் நம்ம கொடுத்துருக்குறோம். அதையும் பார்த்துட்டு இன்னமும் லைக் பண்ணலைங்க சார், சப்ஸ்கிரைப் பண்ணலைங்க சார், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணலைங்க சார் அப்படின்றவங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching. இப்போ நீட் யூஜி 2024க்கு எக்ஸாம் முடிச்சுட்டு மே 5ஆம் தேதி நடந்த எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் டில் த அட்மிஷன் வரைக்கும். அது வந்து உங்களுக்கு ரவுண்ட் 1ஓ இல்லை ரவுண்டு 2ஓ எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாளில் சேர்கிற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அதே போல் எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார், 1 or 2 டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான 1 or 2 டவுட்ஸையும் நம்ம வந்து ஒரு பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது இப்போ நீட் யூஜி 2025க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் சார், 11th இப்போ தான் நான் 12th போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும், இல்லை சார் நான் இப்போ வந்து 2025 ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் படிச்சுட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன், எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது, எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஷின் பேப்பர்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். வாங்கிட்டு இன்னமும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய், see you.